தமிழகத்தில் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் மேலே இருக்கிற மோகம் இன்னும் குறைஞ்சதாகவே தெரியல. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள 224 கல்லூரிகளில் 353 ப்ரொஃபஸர்ஸு அவங்க கோஸ்ட் ஃபேக்கல்ட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் பல கல்லூரிகளில் அவங்க வேலை பார்க்குறாங்க. இப்படி 1000 பொசிஷன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரு காலேஜில் ஒருத்தங்க வேலை செய்வாங்க, அப்படி தானே நம்மெல்லாம் பார்த்துருக்கோம். அவங்களே பல கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் வேலை பார்க்குறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்னே தெரில. இப்படி வினோதமாக கண்டுபிடிக்கிறாங்க ஒன்று ஒன்றா. பெரிய யூனிவர்சிட்டி ஒஃபிஷியல்ஸ் ஓகே சொல்லாமல் இது எதுவுமே நடக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் தெரியாமல் இருக்குமா? தெரியல எனக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி டைரக்டர், அண்ணா யூனிவர்சிட்டி டெப்யூட்டி டைரக்டர், அதுக்கப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரெஜிஸ்ட்ரார், டெஃபினட்டாக இவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க கையெழுத்து போடாமல் இதெல்லாம் நடந்திருக்கவே செய்யாது. தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கே 34 ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி இந்த மாதிரி லட்சணமாக இருக்காங்க. டிஜேன்னு ஒரு காலேஜ், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் பார்த்தீங்கன்னா 33 ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி இந்த லட்சணத்தில் இருக்காங்க. அதாவது வேலை செய்கிறதுல தப்பாக இருக்குது, பசங்க இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டேங்கிறான், அது தரமான கல்வியை நம்ம கொடுக்கல, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆளே நீங்கள் ஃபேக்காக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இதை கோஸ்ட்டு ஃபேக்கல்ட்டின்னு வேற பேர். என்னென்ன தண்ட கர்மாந்திரம்லாம் இந்த எஜுகேஷனில் இவங்க பண்ண முடியுமா? அவ்வளவு கூதலும் பண்ணி எப்படி அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு அந்த ரூபாயை தேர்த்தி ஒரு காலேஜில் அட்மிஷனுக்கு போய் நின்று இல்லையா? ஐ டோன்ட் நோ, எப்படி கடவுள் நினச்சா கூட நம்மளை காப்பாற்ற முடியாதுங்க.